Hi friends, welcome back to GreenMaha's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல செவப்பரிசி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து 2 டம்ளர் போல செவப்பரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரோட கெபாசிட்டி வந்து 200 கிராம் வரும். ஸோ 2 டம்ளர் எடுத்து அந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். இந்த அரிசி வந்து 1 hour ஊறினா போதும். ஊறின பிறகு அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில ஃபேன் காத்துலயே இந்த அரிசியை காய வச்சுக்கணும். ஒரு 1/2 hour, அதாவது 20 to 30 நிமிஷம் காஞ்சா போதும். இந்த அரிசி வந்து நல்லா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம ட்ரை ஆன பிறகு எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா பவுடரா அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்க வேணாம், ரவை பதத்துக்கும் அரைக்க வேணாம், இடைப்பட்டதா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இந்த மாவை அதாவது ஒரு கடாயில போட்டு லைட்டா வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் இல்ல 6 நிமிஷம் வறுத்தா போதும். மணல் மாதிரி வரணும் அந்த மாவு. ரெட் ரைஸ்ல வந்து அயன், ஆன்டி ஆக்சிடென்ட், மெக்னீசியம், விட்டமின்ஸ் இருக்கு. ஆந்தோசயனின் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதாலதான் இந்த ரைஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கு. அதுக்கடுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த கடாயிலே இந்த மாவை வந்து நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டையாவும் செய்யலாம், கார கொழுக்கட்டையாவும் செய்யலாம். நான் இன்னைக்கு கார கொழுக்கட்டை தான் செய்ய போறேன். அதனால கடாயில எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 2 பச்சை மிளகாய் ஃபைனா சாப் பண்ணது சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கடுத்து பெரிய வெங்காயம் 2 வந்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடுறேன். நல்லா வதக்கிட்டு இத வந்து ஆற வச்சுக்கிறேன். இந்த மாவும் ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த மாவு பிசையறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்தி பிசையக்கூடாது, கொஞ்சம் ஹாட்டா இருந்தா போதும் தண்ணி. இப்போ இந்த மாவுல இந்த வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், இதுல நம்ம கேரட்லாம் கூட போட்டுக்கலாம். வேணும்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எதுவும் சேர்க்கல, வெங்காயத்தோடு நிறுத்திட்டேன். இந்த வெங்காயத்துல வந்து இந்த மாவை கொட்டிட்டு இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேங்காய் வந்து ஒரு 1/2 முடி போல எடுத்து அதை துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சுடுதண்ணி விட்டு, உடனே பிசைய முடியாது, அது கொஞ்சம் ஆறுன பிறகு சுடுதண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிளறி விட்டுட்டு அப்புறமா பிசைஞ்சுக்கிறேன். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சுக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம பிடிச்சுக்கலாம். பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சுக்கிறேன். பிடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு கொதிக்க வச்சிருக்கேன். கொதிச்ச பிறகு நம்ம ஸ்டீமிங் பிளேட்ல எண்ணெய் தடவி இந்த பிடிச்சு வச்ச கொழுக்கட்டையெல்லாம் நான் அடுக்கி வேக வச்சுக்கிறேன். இப்ப அடுக்கி வச்சுட்டு இதை வேக வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல வெந்தா போதும். அதாவது ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃபிளேம்லயும், ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃபிளேம்லயும் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா ஆவி பறக்க பறக்க கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம நைட்ல சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஆவியில வேக வச்சதுதான் நம்ம நைட்ல எப்பவுமே சாப்பிடுவோம் நைட் டின்னருக்கு. அதனால நைட் டின்னருக்கு நல்லா இருக்கும். மார்னிங் கூட சாப்பிடலாம், மார்னிங் சாப்பிடலாம், நைட் டின்னரா சாப்பிடலாம், இல்ல ஈவினிங்ல ஸ்நாக்கா கூட சாப்பிடலாம். எப்படி வேணா சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு சட்னி அரைச்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகாய் வச்சு அரைச்சு தாளிச்சு வச்சிருக்கேன். வாங்க இப்ப சர்வ் பண்ணலாம். இந்த ரெட் ரைஸ் வந்து சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம். ஏன்னா இது லோ கலோரி ஃபுட் தான். இதை ரெகுலரா சாப்பிடும் போது இன்சுலின் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணும். சோ டயபெட்டிக் பேஷண்ட் தைரியமா சிவப்பரிசிய சாப்பிடலாம். ரெட் ரைஸ்ல வந்து ஹை ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. அதனால இது கான்ஸ்டிபேஷனை தடுக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ரெட் ரைஸ் எடுத்துட்டாங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடும். பாருங்க இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்கு, நல்லா வெந்திருக்கு பாருங்க, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். நைட் டின்னருக்கு அல்டிமேட்டா இருக்கும்.
இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.